الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون صل على محمد كلما غفل عن ذكره الغافلون. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, நண்பர்களே, 18வது நாள் தராவியை நல்லபடியாக தொழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது வகையில் நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற ஜெயசீலர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே இறை வசனங்களின் மூலமாக மாபெரும் ஒரு அருள்குடையை மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கியதாக உணர்த்தி காட்டுகிறான். ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்ட பிறகு நமக்கு உள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு உறுத்தல், ஒரு உணர்வு, ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து அதை செய்ய முடியாமல் போகின்ற அளவுக்குண்டான வருத்தமான ஒரு உணர்வு, எல்லா ஆற்றல்களும் இருந்தாலும் சமூகத்தில் யாரோ ஒரு மனிதருக்கு நிகழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு உதவிவிட முடியாத ஒரு நெருக்கடியான சூழலில் நமக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்வுகள், இப்படி நமக்குள்ளாக நமக்கு உள்ளிருந்து எழுப்பக்கூடிய அந்த அபாரமான ஒரு அருள்கொடை தான் மனிதனுடைய மனசாட்சிகள் என்று சொல்லலாம். சூரா யாசீன்லையும் இறை மன்னிப்பும் சுவனமும் கிடைக்கும் பெற்ற ஒரு இளைஞரை பற்றிய சமூக நோக்கிய ஒரு உள்ளுணர்வு குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சாஃபாத்துடைய வசனங்களிலே தன் நண்பருடைய மறுமை நிலை கண்டு உருகி உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒருவருடைய உளக்குமுறல்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எப்பொழுது நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் சரியாக இருக்குமோ அதுவரையில் நாம் சுவனப்பாதையிலே பயணிப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இப்படியாக அந்த உள் உணர்வுகள் குறித்து அல்லாஹ் தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு நேரத்தில் ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக ஹிம்ஸுடைய மக்கள், அவர்கள் ஹிம்ஸ் நாட்டுடைய ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் குறித்து ஹதரத் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு ஆட்சேபனை கடிதங்கள் எழுதப்படுகிறது. என்ன அப்படின்னா, காலையில் எப்போது லேட்டாக வர்றாரு, இரவு நேரங்களில் எங்களுடைய முறையீடுகளை கேட்கிறதே கிடையாது, அதுக்கப்புறம் மாதத்தில் கம்பல்சரியாக 2 நாள் எங்களை சந்திக்கிறதே இல்லை, அரசாங்க விடுமுறை மாதிரி எடுத்துக்கிறாரு. 4வதாக சில சமயங்கள் மயங்கி விழுகிறார். அப்படிங்கிற 4 குற்றச்சாட்டுகளையும் ஹதரத் ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் மேலே ஹிம்ஸ் நாட்டு மக்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹுட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் விசாரணைக்கு வர வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறதுனால கவர்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற சட்டத்தின்படி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸயீத் ரலியல்லாஹு அவர்களை விசாரணை மன்றத்துக்கு அழைத்து உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ ஸயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்மீ சத்தியமாக சொல்கிறேன், நான் காலையில் லேட்டாக வர்றேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். இருந்தாலும் என் மனம் விரும்பவில்லை, இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் நிர்பந்தமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதனால் நான் சொல்கிறேன். என் வீட்டில் வேலைக்காரங்க யாரும் கிடையாது. யார்? ஒரு கவர்னருடைய வீட்டில் வேலைக்காரங்க யாரும் கிடையாது. என் குடும்பத்தாருக்கு வீட்டு வேலைகள் நான் தான் உதவி செய்கிறேன். காலையில் எழுந்து என்னுடைய அமல்களை முடித்து என்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு வருகிறேன். என்பதாக சொன்னான். 2வது குற்றச்சாட்டு, இரவு நேரங்களில் எங்களை சந்திக்கிறதில்லை. அவங்க சொன்னாங்க, இதுக்கும் நான் அல்லாஹ்வை சத்தியமாக சொல்ல விருப்பப்படலை, மக்கள் மன்றம்னால் நான் சொல்கிறேன், பகலெல்லாம் இவர்களுக்காக உழைக்கிறேன், மக்களுடைய தேவைகளை கேட்கிறேன், அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிறேன்.
பல்வேறு விஷயங்கள். ஆனால் இரவை என்னுடைய ரப்புக்காக நான் ஒதுக்கிடுகிறேன், ஆகவே இவர்களை சந்திப்பதில்லை. மூன்றாவது, மாதம் 2 நாள் நான் விடுமுறை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கும் நான் அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் இல்லை, இருந்தால் மக்கள் மன்றம் என்பதால் நான் சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு என்னிடத்திலே உடுத்துவதற்கு எந்த பிரத்யோக ஆடையும் கிடையாது. நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு. அதனால் இதை துவைச்சி காய வச்சு போட்டு வர்றதுக்கு எனக்கு முடியலை. ஆக நான் 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன், அதனால் இவங்க சந்திக்க முடியலை. நாலாவதான குற்றச்சாட்டு என்னன்னா, திடீர்னு மயங்கி விழுகிறாரு. உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஹதரத் சயீத் இப்னு ஆமிர் சொன்னாங்க, குறைஷிகள் ஹதரத் ஹுபைப் ரலியல்லாஹு அவங்கள கொடூரமாக வெட்டி கொலை செஞ்சாங்க. அவர் உயிர் கூசலாடிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க கேட்டாங்க, இந்த இடத்துல முஹம்மது இருப்பதை நீ விரும்புகிறாயா, இருந்திருக்கலாம் அல்லவா என்பதாக பேசுகின்ற பொழுது, நபி அவர்கள் மீது ஒரு சிறு முள் தைக்கிறது கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பொறுத்து கொள்ள மாட்டேன் என்பதாக சொல்லும்போது, இந்த வார்த்தை மீண்டும் அவர்களை கோவப்படுத்தி அவங்கள இன்னும் கடுமையான முறையில் கொலை செஞ்சாங்க. இந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு ஒரு சாட்சியாக அவரை காப்பாற்ற முடியாமல் நான் நின்று கொண்டிருந்தேனே என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதெல்லாம் மேலோங்குகிறதோ, அல்லாஹ்வின் தண்டனை நினைத்து நினைத்து நடுக்கம் ஏற்பட்டு நான் மயங்கி விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹுக்கே எல்லா புகழும், சயீது மீது நான் கொண்டிருந்த கண்ணியத்திற்கு வீண் போகவில்லை என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் நண்பர்களே, ஒரு கடைசியாக சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லையே என்ற நடுக்கம், அல்லாஹ்வின் முன்னால் உண்டான அந்த பயம் என்னை மயங்கிவிடச் செய்கிறது என்பதாக சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்களே. இந்த உணர்வுகள் கொண்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி நம்முடைய அமல்கள் குறித்தும் நம்முடைய பாவங்கள் குறித்தும் இது போன்ற உணர்வுகள் நமக்கு வரவில்லை என்றால் நாம் அபாக்கியவான்கள். நான் ஒரு அமல் செய்திருக்கிறேன், அல்லாஹுக்காக செய்திருக்கிறேன், வேறு யாருக்கும் தெரியவில்லை என்கின்ற பொழுது எனக்கு வரக்கூடிய ஒரு உணர்வுகள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை அமல் செய்ய வைத்திருக்கிறான் என்ற அந்த உணர்வு, நான் பாவம் செய்திருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுப்பான் என்ற ஒரு உணர்வுகள் பாவம் செய்து முடித்த பிறகு நமக்கு ஏற்படுகிறது என்றால், இது போன்ற உணர்வுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களின் நண்பர்களே, இது போன்ற உணர்வுகள் தான் நம்மை அல்லாஹின் பக்கம் நெருங்க வைக்கும். அபு லுபாபா ரலியல்லாஹு அவர்கள் பனு குரைலா யுத்தத்தில் இருக்கும்போது பனு குரைலாவை இஸ்லாமியர்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு பனு குரைலா அந்த கோத்திரமே சரணடைகிறது. அபு லுபாபாக்கும் பனு குரைலாவுக்கும் ஏற்கனவே பெரிய ஒரு தொடர்புகள் உண்டு. நல்ல அறியாமை காலத்திலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நெருங்கிய தொடர்புகள். அப்போ பனு குரைலா அபு லுபாபாட்ட கேட்குறாங்க, நாங்கள் சரணடைந்தால் நபியுடைய திட்டம் என்னவாக இருக்கும்? நாங்கள் சரணடைந்து விட்டால் நபியுடைய திட்டம் என்னவாக இருக்கும் என்பதாக கேட்கின்ற பொழுது அபு லுபாபா தன்னுடைய கழுத்தின் பக்கம் கையை காட்டி இப்படி செஞ்சாங்க. இப்படி, அதாவது உங்களை எல்லாம் தலையை வெட்டி கொலை செய்யப்பட போகிறது என்ற விஷயங்களை, அந்த ஒரு யுத்த ரகசியத்தை அபு லுபாபா சொல்லி காட்டுகிறார். இது மிகப்பெரிய இராணுவ ரகசியங்களை வெளிப்படுத்துவது, யுத்த ரகசியங்களை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய பாவம். புரிந்து கொண்டார் அபு லுபாபா, இது மாபெரும் தவறு என்பதை புரிந்து கொண்டார். அவருடைய உள்ளுணர்வுகளை அறிவிக்கிறது அவருக்கு இது மாபெரும் தவறு என்பதாக சென்று தன்னைத்தானே மஸ்ஜித் நபவிலை கட்டிக்கொள்கிறார். என் தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொள்ளாத வரை நான் இந்த கயிற்றிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள மாட்டேன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னை அவிழ்த்து கொள்ள வேண்டும், அவங்களே சொன்னாதான், அவங்க அவிழ்த்து விட்டால் தான் நான் போவேன்னு சொன்னாங்க. நபிட்டு இந்த செய்தி சொல்லப்படும் போது அவர் சொன்னார், நபி சொன்னாங்க, நேராக அவர் என்கிட்ட வந்திருந்தால் நான் அல்லாஹு தாலாவிடம் அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டிருப்பேனே. ஆனால் அவரோ
நேரடியாக அல்லாஹ்விடமே தௌபா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதி செய்த பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி அவரை அவிழ்த்து விட முடியும்? பல நாட்கள் கழிகிறது. தொழும் நேரத்திலும் சுயதேவியுடைய நேரத்தில் மட்டும்தான் அவனுடைய குடும்பத்தாரில் வந்து கட்ட அவிழ்த்து விடுவாங்க. மற்ற எல்லா நேரங்களையும் அவர் கட்டியே இருக்கப்படும். பல நாட்கள் உண்ணவோ அருந்தவோ சாப்பிடவோ எதுவுமே இல்லை. பசியில் கண்களுக்கு முன்னால் இருப்பது யாரென்று கூட தெரியவில்லை. வெறும் இருட்டாகிவிட்டது. பலத்த ஓசைகள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. காதடைத்து பல ஓசைகள், பலத்த ஓசைகள் மட்டுமே கேட்கிறது. பல நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தஹஜ்ஜுடைய நேரத்தில் அபூ லுபாபாவுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டதாக வசனங்கள் இறங்கியது. இந்த செய்தியை சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி சீக்கிரமாக வந்து அவரை அவிழ்த்து விட நினைக்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லை, ரசூலே வந்து என்னை அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு. சமரசமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார்? தாமதித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு நேரத்தில் வந்து அவர் அவிழ்த்து விட்டாங்க. இப்போ அல்லாஹ் இது எல்லாம் என்னன்னு சொன்னால், ஒரு தவறுகள் செய்கின்ற பொழுது எங்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், இது தவறு என்ற உணர்வுகள், இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியங்கள். இப்படி ஒரு நபருக்கு நடக்கவில்லை. ஒரு மனிதர் தவறு செய்கிறார், ஒரு மனிதர் இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்கிறார். அவருடைய உள்ளுணர்வுகள் அவரை இது தவறு என்று சொல்லவில்லை என்றால் அவரை போன்ற ஒரு துரதிர்ஷ்டசாலி வேறு யாருமே கிடையாது. நம்முடைய பாவங்கள் குறித்து, நம்முடைய நன்மைகள் குறித்து நம்முடைய உள்ளுணர்வுகள், நம்முடைய ஈமான்கள் நம்மை பாவங்கள் செய்கின்ற பொழுது நம்மை பயங்காட்டுகிறது. எங்களுடைய உள்ளுணர்வுகள் எங்களை பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வின் முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயங்களை ஏற்படுத்துகிறது என்றால், நாங்கள் ஒரு நல்ல அமல்கள் செய்யும் பொழுது எங்களுடைய உணர்வுகள் எங்களை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அமல்கள் செய்திருக்கிறார் என்பதாக எங்களை பாராட்டுகிறது என்றால் நாங்கள்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உள்ளுணர்வு கொண்ட மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கிய ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி அல்லாஹும்ம வபிஹம்திஹி.